லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பரபரப்புகள் நிறைந்த உலகில் மளிகை பொருட்கள், உணவு உள்ளிட்டவற்றை வீடு தேடி வரவழைக்கும் கலாச்சாரம் வெகுஜன மக்களிடம் சென்றடைந்துள்ளது. ஆனால் இந்த வழக்கத்தின் அடுத்த கட்ட நகர்வு பல்வேறு சர்ச்சைகளை விதைத்துள்ளது. வாகனங்கள் வேகமெடுக்கும் சாலைகளில் இருசக்கர வாகனங்களில் பின்புறத்தில் பல்வேறு வண்ணங்களில் பெட்டிகளுடன் அதிவேகத்தில் சீரும் இளவட்டங்களை பார்க்காதவர்கள் இருக்க முடியாது. பகலில் மட்டுமில்லாமல் இரவு நேரங்களிலும் இவர்கள் அந்த பெட்டியை சுமந்தபடி வாகனங்களில் பறந்து திரிகிறார்கள். அந்த பெட்டியில் அவர்கள் கொண்டு செல்வது யாரோ சிலரின் பசியை போக்கும் உணவு வகைகள். வீட்டில் சமைக்காத போது உணவகங்களுக்கு சென்று வாங்கி வருவது வழக்கமாக இருந்தது. அதற்கு கூட நேரமில்லாதவர்களை குறிவைத்து தொடங்கப்பட்டதுதான் இந்த ஆன்லைன் வர்த்தகம். இதன் ஒரு வடிவம்தான் டோர் டெலிவரி முறை. பிரத்யேக செயலிகளில் விரும்பும் உணவு வகைகளை ஆர்டர் செய்துவிட்டு லொகேஷனை தட்டிவிட்டால் நம் பசியாற்றுவதற்காக வீடு தேடி வந்துவிடும் உணவு வகைகள். ஒரு கட்டத்திற்கு பிறகு உணவு வகைகள் மட்டுமில்லாமல் மளிகை பொருட்கள், துணி வகைகள் உட்பட அனைத்துமே டோர் டெலிவரியாக வந்து சேர்கின்றன. நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக இந்த டோர் டெலிவரி முறை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த வர்த்தகத்தில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பிளிங்கிட், பிக் பாஸ்கெட் உள்ளிட்ட நிறுவனங்கள் கொடிகட்டி பறக்கின்றன. எல்லா செயல்முறைகளுமே மாற்றங்களை சந்திக்கும் என்பது உலக நியதி. இதன்படி உணவு, மளிகை பொருட்களைப் போல ஆல்கஹால் அளவு குறைவான மது வகைகளையும் டோர் டெலிவரி செய்வதென திட்டமிட்டுள்ளன ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பிளிங்கிட் உள்ளிட்ட ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்கள். தமிழ்நாடு, டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, கோவா, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இந்த திட்டத்தை விரைந்து நடைமுறைக்கு கொண்டுவர முடிவு செய்துள்ளன. லோ ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் எனப்படும் ஆல்கஹால் அளவு குறைவாக இருக்கும் பீர், ஒயின் உள்ளிட்ட மது வகைகளை வீடு தேடி கொண்டு வந்து டெலிவரி செய்யும் திட்டத்தில் உள்ளன. இந்த திட்டத்தை தமிழ்நாட்டிலும் அனுமதிப்பது குறித்து, இதன் சாதக பாதகங்கள் குறித்து மாநில அரசு அலசி ஆராய்ந்து வருவதாக எக்கனாமிக் டைம்ஸ் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. உணவை போல மதுவையும் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்க அனுமதிக்க கூடாது என்று கருப்பு கொடியை உயர்த்தியுள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ். நினைத்து கூட பார்க்க முடியாத தீமை என்று ஆவேசத்தை வெளிப்படுத்தியுள்ளார். சமூக ஆர்வலர்களும் எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்றனர். ஆல்கஹால் குறைவான மது வகைகளை வீட்டுக்கே கொண்டு வந்து தருகிறோம் என தொடங்கும் இந்த வழக்கம் ஆல்கஹால் நிறைந்த மது வகைகளுக்கும் வழிவகுத்து விடும் என்பது இவர்களின் அச்சம் கலந்த குற்றச்சாட்டு. ஏற்கனவே மேற்கு வங்கம், ஒடிசா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் மது வகைகளை ஆன்லைனில் ஆர்டர் செய்யும் வசதி நடைமுறையில் இருக்கிறது. இந்த வணிகத்தை மேலும் விரிவுபடுத்துவதற்காகவே தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களை குறிவைத்திருக்கிறது ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்கள். இந்த விவகாரம் குறித்து விளக்கமளித்துள்ள டாஸ்மாக் நிறுவனம், மதுபானங்களை டோர் டெலிவரி செய்யும் திட்டம் எதுவும் இல்லை என மறுத்துள்ளது. இது மட்டுமில்லை, டெட்ரா பேக் எனப்படும் காகித குடுவையில் மதுபானம் விற்பனை செய்யும் திட்டமும் டாஸ்மாகிற்கு இல்லை என விளக்கம் அளித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ரவிக்குமார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.